வணக்கம் ராஜேஸ்வரி. திருநெல்வேலியில் சற்று முன் ரெட்டியார்பட்டி அருகே உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிறது. நெல்லை இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம் ரெட்டியார்பட்டி கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நேற்று கலப்பு திருமணம் செய்து வைத்ததாக பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை ரயில்வே ஃபீடர் ரோட்டை சேர்ந்த மதன் என்பவருக்கும் பெருமாள்புரத்தை சேர்ந்த உதய தாட்சாயினி என்பவருக்கும் நேற்று நெல்லை ரெட்டியார்பட்டி சாலையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வைத்து ஜாதி மறுப்பு திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெண் வீட்டார் சற்று முன் கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்குள் புகுந்து தாங்கள் எவ்வாறு இப்படி கல்யாணம் செய்து வைக்கலாம் என கூறி தகராறில் ஈடுபட்டதாகவும் அந்த வாக்குவாதம் முற்றி அந்த விஷுவல்களை பார்த்தால் தெரியும். அந்த வாக்குவாதம் முற்றி ஒரு அறையில் இருந்த பெண் வீட்டார் அங்கிருந்து கூட்டிக் கொண்டு செல்ல முயற்சி செய்ததாகவும் இதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இருதரப்பிற்கும் மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் முற்றிலும் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணாடிகள் சேதமடைந்துள்ளன. போன்கள் மற்றும் அங்கு இருக்கும் அலுவலக பொருட்கள் அனைத்தும் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் 2 அமைப்புகளை சேர்ந்தவர்களும் குவிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து விசாரித்த போது இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் அலுவலகம் ரெட்டியார்பட்டி சாலையில் அமைந்துள்ளது. இதில் இவர்கள் நடத்தி வைத்த ஜாதி மறுப்பு திருமணத்தின் எதிரொலியாக இந்த அலுவலகம் சூறையாடப்பட்டது சற்று முன் தெரிய வந்தது. பெண் 28 வயதான திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த 28 வயது பெண். இவர் ஒரு உயர் ஜாதி பெண் என்று கூறப்படுகிறது. இவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரை காதலித்ததாகவும் அதற்கு 2 வீட்டிலும் குறிப்பாக பெண் வீட்டில் கடுமையான எதிர்ப்பு எழுந்ததாகவும் இந்த அடிப்படையில் இருவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்ததாகவும் இந்த காதல் ஜோடிகளுக்கு நேற்று இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலக வளாகத்தில் வைத்து திருமணம் நடைபெற்றதாகவும் இதனை அறிந்த பெண் வீட்டை சேர்ந்த பெண்ணின் தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் தாய் என 30க்கும் மேற்பட்டவர் கும்பலாக திரண்டு வந்து பெண்ணை அழைத்து செல்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு சற்று முன் வந்துள்ளனர். இந்த நிலையில் பெண்ணை அழைத்து செல்ல வந்த பெண் வீட்டாருடன் அந்த பெண் வர மறுத்து விட்டதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளுக்கும் பெண் வீட்டாருக்கும் இடையே கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் கட்சி நிர்வாகிகளுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து உடைத்துள்ளனர். பெண் வீட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தின் கண்ணாடி இருக்கைகள் கதவு உள்ளிட்ட பகுதிகளில் அடித்து நொறுக்கினர். இதில் பலருக்கு கடுமையான காயங்களும் ஏற்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி, தற்போது போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்போது நிலைமை கட்டுக்குள் வந்ததாக தெரிவித்தாலும் இந்த பகுதி முழுவதும் ஒரே பரபரப்பாக இருக்கிறது. தொடர்ந்து ஜாதிய மோதல்கள் நடைபெற்று வந்த இந்நிலையில் கடந்த 2-3 வாரங்களாக இதுபோன்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறாத நிலையில் தற்போது நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் திருநெல்வேலி பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தொடர்ந்து தகவல்களை விசாரித்து வருகிறோம் ராஜேஸ்வரி. இது முதற்கட்ட தகவல். நெல்லையில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் அங்கிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை மணப்பெண் வீட்டார் சூறையாடி இருக்கின்றனர். இது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம்.